கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட்னு சொல்லுவாங்க. அதாவது மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும். நம்மளை விட வயசில் பெரியவங்களாக இருக்கவங்கள போய் நீ வா அப்படின்னு மரியாதை இல்லாமல் பேசினா பொழிர்னு கன்னத்தோடு சேர்த்து ஒன்று கொடுப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு மேல் அதிகாரிகளை நம்ம மரியாதை இல்லாமல் பேசணும், மரியாதை இல்லாமல் நடத்தணும் அப்படின்னா நம்மளை அசிங்கப்படுத்தி வேலையை ஒட்டியும் அனுப்பி விட்டுருவாங்க. இதே மாதிரி தாங்க நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்ம ஏசப்பாவை கனப்படுத்தும் போது அவரும் நம்மளை கனப்படுத்துவார். நம்ம அவரை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கும் அதே மாதிரி தான் நடக்கும். வேதத்தில் பாருங்க, 1 சாமுவேல் 2:30 போட்டிருக்கு, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்னு வேதத்தில் போட்டிருக்கு. ஆமாங்க, நம்ம தேவனை கனப்படுத்தும் போது ஏசப்பாவும் நம்மளை கனப்படுத்துவாரு. தேவனை நம்ம இப்படி கனப்படுத்தணும், எப்பவுமே ஏசப்பாவை நம்மளோட வாழ்க்கையில முதன்மையா வைக்கணும். எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் தேவனிடத்துல ஆலோசனை கேட்டுட்டு செய்யணும். அது மட்டும் இல்லாம மற்றவங்க கிட்ட தேவனை பத்தி சொல்லணும். உங்களோட வாழ்க்கையில அற்புதமும் அடையாளமான காரியங்களை செய்யும் போது அந்த சாட்சிகளை நீங்க மற்றவங்க இடத்துல பகிர்ந்து கொள்ளணும். இது மாதிரி ஏசப்பாவை நீங்க முதன்மைப்படுத்துறது மூலமா, மற்றவங்க கிட்ட சொல்றது மூலமா நீங்க ஏசப்பாவை கனப்படுத்தலாம். அப்படி நீங்க கனப்படுத்தும் போது உங்களையும் தேவன் கனப்படுத்தி உயர்த்தி வைப்பார். நீங்க அவரை அசட்டை பண்ணும்போது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த நாட்கள்ல, இந்த கிருபையின் காலத்துல தேவனோட பேசாம, பைபிள் வாசிக்காம, ஜெபம் பண்ணாம, அவரை அசட்டை பண்ணி அவரை விட்டு விலகி போனீங்க அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை கேள்விக்குறியாதான் இருக்கும், நம்ம அசிங்கப்பட்டுருவோம். அதனால கொடுக்கப்பட்ட இந்த காலத்துல தேவனுக்கு என்று பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க, அவரை முதன்மைப்படுத்துங்க, அவரை கனப்படுத்துங்க, ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமீன். We all know that phrase, give respect and take respect. Yes, if you wish to be respected by the other peoples, you should also give respect to them. For example, if you're working in an office and if you're not giving respect to your higher official, and if you treat them with disrespect, then you will also be treated with disrespect and they will fire you from that work. Likewise, in our life, when you honor our Lord, He will also honor you. Look what the Bible says in 1 Samuel chapter 2 verse 30. For them that honor me, I will honor, and they that despise me shall be lightly esteemed. Yes, when you honor our God, He will also honor you. How to honor our God? You can honor Him by prioritizing Him in everything you do. Sit in His presence the first thing when you wake up in the morning. Whatever you do, ask for His guidance and consult the plan with Him before you execute it. Share the gospel with others. Share the testimonies with others. By doing all this, you can honor our Lord. But when you don't make use of this grace period, and if you ignore Him, you will also be ignored and there will be no value for you anymore. So make use of the time, prioritize our God, honor Him in every situation you can, so that you will also be honored by our Lord. Make use of the time and live a blessed and peaceful life. God bless you all. Have a blessed day. Amen.